பற்றற்ற நிலை அப்படின்னா எதுவுமே இல்லாம எந்த ஆசையும் இல்லாம சன்னியாசி போல வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை கிடையாது. பற்றற்ற நிலை வந்து டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பயிற்சி வந்துட்டு நம்மளுக்கு வந்து எந்த வேலைகள் செஞ்சாலும் பாரம் இல்லாம துக்கம் இல்லாம எப்படி இருக்கிறது, அதுக்கு தான் வந்து இந்த பற்றற்ற நிலையை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாரும் வந்து பற்றற்ற நிலையில வந்தாதான் நம்ம வந்து எந்த ஒரு காரியத்திலயோ இல்லை எந்த ஒரு மனிதனிலையோ இல்லை வாழ்க்கையில இருந்து துக்கம் எடுக்காம இருக்க முடியும், அதுல பாரம் இல்லாம இருக்க முடியும். ஸோ நீங்க நிறைய பாரமா ஒரு விஷயத்த பாரமா ஃபீல் பண்றீங்க, ஒரு விஷயத்துல நிறைய துக்கம் கிடைக்குதுன்னா அங்க அந்த பற்றற்ற நிலை தேவைப்படுது. இந்த பற்றற்ற நிலையில என்ன நடக்கும் அப்படின்னா டிட்டாச்மெண்ட்ல வந்து நம்ம வந்து எந்த வேலை செஞ்சாலும் அதுல இருந்து எப்படி நம்ம வந்து துக்கம் எடுக்காம இருக்கிறதுக்காக தான் அந்த பற்றற்ற நிலையை நம்ம யூஸ் பண்ண சொல்லுவாங்க. பற்றற்ற நிலை வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம எங்க வந்து எவ்வளவு அன்பு கொடுக்கணும், எவ்வளவு அன்பு வந்து நம்ம வந்துட்டு இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஊனக்கூடாது, ரொம்ப இதுல எதிர்பார்க்க கூடாது, நம்ம எதிர்பார்ப்புகள் நிறைவேறனாலும் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்றதுக்காக தான் அந்த பெனிஃபிட்டை நம்மளுக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த பற்றற்ற நிலை. ஸோ பற்றற்ற நிலை வந்து ஒரு பிராக்டிஸ், அது ஒரு பயிற்சி, அது மனசுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி. ஸோ டிட்டாச் ஆயிடுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுறது கிடையாது, இல்ல எடுத்தவனே விட்டுறது கிடையாது, இல்ல எடுத்தவனே பயந்து ஓடி போறது கிடையாது. ஸோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலை நம்ம முடிச்ச வரைக்கும் நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், அதுல தேவையான எல்லா நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய மூளையோட எனர்ஜி எல்லாமே நம்ம அதுல கொடுக்குறோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பற்றற்ற நிலை, அதுக்கப்புறம் டிட்டாச் பண்ணிடணும், அதுல இருந்து விட்டுறணும் அந்த விஷயத்த. அப்ப என்ன ஆகும், தானாவே அது வந்து ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த ரிசல்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு விடுறது தான் வந்து பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லுவோம். டிட்டாச் பண்ணுங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, என்ன பாருங்க, இப்போ ஒரு மரம் வளர்க்கணும்னா கூட ஒரு விதை போட்டு மரம் வளர்க்கணும், அதை விட்டுறணும் இல்லையா, தண்ணி ஊத்திட்டு அதுக்கு தேவையான சூரிய ஒளியில வச்சு விட்டுறணும். அதுதான் பற்றற்ற நிலை. நம்ம என்ன பண்றோம், டெய்லி போய் அதை வந்துட்டு வளர்ந்தியான்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பலன் கிடைக்காது, ரிசல்ட் கிடைக்காது. இதே போலதான் மனிதர்களுடைய உறவுகள்லயும் அதே போலதான் பற்றற்ற நிலைன்றது. நீங்க அன்பு கொடுங்க, அவங்க கூட நல்ல சந்தோஷமா இருங்க, ஆனா அவங்க எல்லாமே என் பேச்சதான் கேட்கணும், எனக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கணும்ன்றது அது வந்து அட்டாச்மெண்ட், அது மோகம், பற்று. சோ பற்றுன்றது தனக்கு எப்படி விருப்பமா இருக்கோ அது நடக்கதான் பற்று. பற்று வந்து மற்றவங்க மேல நம்ம வச்சிருக்கிறது, வெளிமுகமா வச்சுட்டு வெளி பொருட்கள் மேல இது எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறது, இல்ல அவங்க எனக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் பற்று. அட்டாச்மெண்ட் டு பீப்புள், அட்டாச்மெண்ட் டு அந்த பிஹேவியர், அவங்க மேல நம்ம ஒரு பற்று வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு துக்கம் கொடுக்குது. பற்றற்ற நிலைன்றது எல்லாருக்கூடயும் அன்பா இருக்கணும், பழகணும், ஆனா அவங்க ஸ்பேஸ், அவங்களுக்கு தேவையான ஒரு இடம், அவங்களுக்கு தேவையான ஒரு வளரக்கூடிய இடமா நம்ம கொடுக்கணும். சோ நம்ம என்ன பண்றோம், ரொம்ப நெருக்கிட்டோம் அப்படின்னா அது பற்றுனால்தான் ரொம்ப நெருக்குறோம் அவங்களை. இப்ப குழந்தைங்களை கூட அட்டாச்மெண்ட் நிறைய இருக்கும்போது நீ என்ன பண்றேன்னு நம்ம கான்ஸ்டன்டா கேட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்களை நம்ம நெருக்குறோம். அந்த நெருக்கடி தான் வந்து இட்ஸ் சைன் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஆனா இப்போ நம்ம டிட்டாச்சா இருக்கும், அதாவது பற்றற்ற நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க தேவையானதை கொடுத்துட்டு அவங்களை விட்டுருவீங்க. சோ அவங்க போயிட்டு என்ன கத்துக்கிட்டோம், நம்ம என்ன பண்ண முடியாது. ரொம்ப நம்ம அவங்க பின்னாடி போகணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த உறவா இருந்தாலும் ரொம்ப அவங்கள போயிட்டு நீங்க என்ன பண்ற இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு உங்களுக்கு ஏத்த மாதிரியே அவங்களை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அதோட சைன் வந்து பற்று. அது காரணம் வந்து பற்று இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாமே உங்களால இருக்க முடியாது, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடக்கும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து பற்று. சோ பற்றற்ற நிலைன்றது அவங்க என்ன செய்யணுமோ செய்யட்டும், நீங்க ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு அவங்க அதை ஒத்துக்கல, அதை அவங்க ஏத்துக்கல அப்படின்னா சரி பரவாயில்லன்னு விட்டுறதுதான் பற்றற்ற நிலை. இல்ல ஏன் ஒத்துக்க மாட்டீங்க, எனக்கு காரணம் சொல்லுங்க, இல்ல எனக்கு சேர்த்த ஒப்பீனியன் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னீங்க, திணிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பற்று இருக்குன்னு அர்த்தம். சோ பற்றற்ற நிலைன்றது பிராக்டிஸ் பண்ணணும். எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல், என்னதான் நம்ம எல்லாரும் கூட்டமா இருந்தாலும் எல்லாருமே தனிப்பட்டவர்கள், எல்லாருக்கும் அவங்களோட ஆசைகள், அவங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாருக்குமே தனித்தனியா இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்பேஸ், அந்த இடத்த நம்மளுக்கு கொடுக்கறது தான் பற்றற்ற நிலை. சோ இந்த பற்றற்ற நிலையில என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது டிட்டாச்சா இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ரொம்ப ஒரு மன அமைதி கிடைக்குது, ரொம்ப ஒரு பவர் கிடைக்குது. நம்ம எப்பவுமே பிடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு வீக் ஆகுறோம், நம்ம வந்து பலவீனமாகுறோம். ஏன்னா நம்மளுடைய ரிமோட் யார் கையில இருக்கு, இன்னொருத்தன் கையில இருக்கு. பற்று இருக்கவங்க கிட்ட இருக்கு, யார் மேல நான் பற்று வச்சிருக்கணும், அவங்க மேல என்ன கண்ட்ரோல் பண்ணலாம், ஏன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என் மனநிலை மாறும். ஆனா பற்றற்ற நிலையில இருந்தேன்னா என்னோட ரிமோட் கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கு. எல்லாரும் எப்படி வேணா பழகலாம், ஆனா என்னுடைய மனசை நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து பற்றற்று இருக்கணும், எல்லார் மேலேயும் நான் ரொம்ப ஊனி இருக்க கூடாதுன்றதை நம்ம பிராக்டிஸ் பண்றோம். சோ பற்றற்ற நிலையில என்ன நடக்கிறோம்னா நம்ம மனிதர்கள், காரியங்கள், உறவுகள், நம்மளோட ஓன் விஷயங்கள்ல கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணுமோ கொடுக்குறோம், அதை முடிச்சுட்டு அதுல இருந்து வெளில வரத்துக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குது. நம்ம இந்த வெளியில வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதுலயே மூழ்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் பற்று. சோ எல்லா விஷயத்தையுமே செஞ்சுட்டு
அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டூ இட் அண்ட் லெட் இட் கோ. செய்யுங்க, அதுக்கப்புறம் விட்டுருங்க அந்த விஷயத்தை. அதை பத்தி யோசிக்காதீங்க, அதை பத்தி பேசாதீங்க, அதை பத்தி திருப்பி திருப்பி பார்க்காதீங்க. சோ நீங்க சொல்ல வேண்டியது சொல்லுங்க, அதுக்கப்புறம் விட்டுருங்க. அந்த டைம் கொடுங்கன்றாங்க. அதே விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படியா போங்க அப்படின்னு விட்டுறது கிடையாது. கொஞ்சம் டைம் கொடுத்து திருப்பி போய் நம்ம செக் பண்ணோம். அது அன்பு. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்றீங்க, அவங்க மொத்தம் கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் விட்டுறணும் அவங்கள கொஞ்ச நாளைக்கு, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு, டிபெண்டிங் ஆன் த ரிலேஷன்ஷிப். விட்டுட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு போய் நீங்க கேட்கலாம் அந்த விஷயத்த. ஆனா நீங்க போய் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அது பற்று. அப்படியே விட்டுட்டு நீங்க எதாவது பண்ணிக்கோங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டா வந்து டோன்ட் கேர்னு அர்த்தம். அதுவும் சொல்ல பற்றுட்டுன்னா அந்த பேலன்ஸ். எப்போ எவ்வளோ டைம் கொடுக்கணும், எவ்வளோ அன்பு கொடுக்கணும், இப்போ நான் அவங்க கிட்ட வந்து பேசணும், இப்போ அவங்க கிட்ட நான் பேசக்கூடாது, இதெல்லாம் இருக்கிறது தான் பற்றற்ற நிலை. ஸோ இந்த பற்றற்ற நிலையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப ஒரு மன அமைதி அது கொடுக்கும். அந்த கரெக்டா சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான அந்த புரிதல், அவங்களுக்கு தேவையான அந்த டைம் அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா நம்மள மாதிரியே எல்லாருமே யோசிக்க மாட்டாங்க, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு காலகட்டம் நம்ம கொடுக்கணும். அதை கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம பற்றற்ற நிலையை நம்மளால இருக்க முடியுது. ஸோ இதனால மன அமைதியும் சந்தோஷமும் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓம் சாந்தி.